சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. தம்மை விரைவில் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் கைதிகள் இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் மெகசின் சிறைச்சாலைக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் சென்றிருந்தார். ராணி பண்டாரநாயக்காவுக்கு 100 நாள் வேலை திட்டத்திலே அவாவுக்கு நடந்த விசாரணை உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சரத் பொன்சாகான விசாரணை உட்படுத்தப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய விசாரணை இன்னுமே எடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் உதாரணம் காட்டியிருக்கின்றார்கள். எனக்கு அவர்கள் இன்றும் மனவர்த்த நிலைப்பட்டு அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர்கள் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கும்படி ஒரு மகஜரை தந்தார்கள். அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தங்களுடைய விசாரணையை எடுத்து அல்லது குறுகிய காலத்தில் விசாரணையை எடுத்து தங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க சொல்லி அதை 12,000 போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால், அதேபோல் இன்று ஆயுதம் ஏந்தியவர்கள் இன்று எங்களுடைய அதாவது இந்த கொழும்பிலே அவர்கள் கடந்த கால அரசாங்கத்திலே அமைச்சராகவும் இருந்து இன்று அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்களுக்கான எந்தவிதமான புனர்வாழ்வும் அளிக்கப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. ஆனால் நாங்கள் சிறு சிறு காரணங்களுக்காக அறிவிக்காமல் விசாரணைக்கு முற்படுத்தப்படாது வைத்திருப்பதை இட்டு தாங்கள் கவலை அடைவதாகவும், அத்தோடு தங்களுடைய குடும்ப நிலை காரணமாக மனிதாயமான முறையில் தங்களுடைய குடும்பங்களோடு பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு தங்களுக்கு ஒரு அனுமதி கேட்டு, அதாவது பொது மன்னிப்பு கேட்டு அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். அந்த கடிதத்தை நாம் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளோம். அவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அந்த கடிதத்தினூடாக அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோன்று சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை அமைச்சர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கும் அதனோடு தொடர்புடைய இடங்களுக்கும் நாம் அறிவித்துள்ளோம். இதேவேளை தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடமாகாண சபை உறுப்பினர்கள் பலர் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண சபை இளையோர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டம் யாழ், நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது. தமிழ் கைதிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் கைதிகளுக்கு உடனடியாக பொது மன்னிப்பு வழங்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், வடமாகாண சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த அரசாங்கத்தை விடுங்கள். கடந்த அரசாங்கம் எல்லாம் அது சட்டத்தை தன் கையில் எடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தது. அதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஜனாதிபதி சட்டம் என்ன சொல்கின்றது என்றே பார்த்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நல்லாட்சி என்று கூறி நல்லிணக்கத்தை கேட்கின்றீர்கள். நல்லிணக்கத்திற்காக தற்போது வேலைப்பாடுகள் தொடங்கிவிட்டது. இந்த மாதிரியான சிறையில் இருப்பவர்கள் சட்டப்படி செய்யக்கூடியவற்றையும் செய்யாமல் வேறு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை செய்யாமல் எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்? குற்றவியல் சார்ந்தவர்கள் அல்லாத காரணத்தினால் அவர்கள் அரசியல் கைதிகளே என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம். பல கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு நியாயப்பாட்டின் அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில், காருண்ய நீதியில், மனிதாபிமானத்தின் அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில், நீதியின் அடிப்படையிலும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். பொது மன்னிப்பு மூலம் இந்த கைதிகள் அத்தனை பேரையும் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம், நீதியான அரசாங்கம் என்று நாங்கள் மாற்றத்துக்கு வாக்களித்த இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். நீதி அமைச்சர் மிக மோசமான அது இவ்வாறான யுத்த கைதிகள் என்கின்ற பகுதியினரே இலங்கையில் இல்லை என்பதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமூட்டுகின்ற வகையிலான வார்த்தை பிரயோகங்களை அவர் பிரயோகித்திருக்கிறார். அது அவ்வளவு பொருத்தமானது கிடையாது. நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு அல்லது எங்களுடைய மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே தொடர்ந்து ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி, கோபமாக சென்ற ஆட்சிக்கு எதிராக எப்படி இருந்ததோ அதை போல மாறுவதற்கு இவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இடமளித்து விடக் கூடாது. உண்மையில் சிறையில் வாடுகின்ற எமது அரசியல் கைதிகள் எந்தவிதமான பாரிய குற்றச்சாட்டுகள் இல்லாமல் வீடு வழங்கிய குற்றச்சாட்டுக்காகவும்
உணவு வழங்கிய குற்றச்சாட்டுக்காகவும் அந்த தாக்குதல் நடத்த சென்றவர்களை ஏற்றி கொண்டு சென்ற குற்றச்சாட்டுக்காகவும் இன்று சிறைகளில் வாடுகின்றார்கள். ஆனால் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னின்று செயற்பட்டவர்கள் இன்று வெளியில் மிக சுதந்திரமாக ஏசி போட்ட வாகனங்களில் திரிகின்றார்கள். ஆனால் இந்த அப்பாவி குடும்பங்களைச் சேர்ந்த எமது இளைஞர்கள் அல்லது எங்களது சகோதரர்கள் தொடர்ச்சியாக சிறையில் வாழுகின்றார்கள். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் போனோரின் உறவினர்கள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். போராட்டங்கள் எல்லாம் செய்து நடத்தி கூப்பிடுறவிடமெல்லாம் நான் போய் வந்து தெரிகிறேன். ரெண்டு பேரும் என்ற உள்ள இருக்கிறோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதுக்கு தான் ஐயா இவ கூப்பிடுற இடமெல்லாம் நாங்கள் எங்கேயாவது உயிரோட இருக்குதுன்றதை அறிய வேணும் என்றுதான் நாங்கள் மன்னிப்போட கேட்கிறோம். அவர் இருக்கிறார் என்று எனக்கு ஒரு மறுமொழி தந்தாலே காணும் ஐயா. அவருக்கு 25 வயதுல பிடிப்பட்டவர். 45 வயதாச்சு ஐயா. கருணை காட்டி இந்த குடும்பங்கள் வாழும் வயதில் இதுகள் பிரிஞ்சிருந்து வாழ்றதை விட வாழ்றதுக்கு வழிவகுக்க பொது மன்னிப்பு வழங்கி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 14 வருஷம் மைன் சிறைச்சாலையில தான் வச்சிருக்கணும். அவருக்கும் வயசு 44 வயசு ஆகுது. எனக்கும் வயசு போயிருக்கு, பார்வைகளும் குறைவு. கடைசி நேரத்தில் இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் இருந்தாலும் இந்த பிள்ளை இந்த காலடியில் வந்திருக்க பொது மன்னிப்பு வழங்கி இந்த மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் நான் இந்த பிள்ளையை விடும்படி மன்னிப்பு கேட்டு